இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு சென்று, அதுவும் தொழு நோயாளிகள் மத்தியில் தனது வாழ்வின் பொன்னான இளமையான 30 ஆண்டுகளை கழிக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு என்ன நேர்ந்திருக்க வேண்டும்? மிஷனரி கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் ஜனவரி 18, 1941 வருடம் ஆஸ்திரேலியாவில் பாம்சூட் கிராமத்தில் வில்லியம் மற்றும் தேவனுக்கு பயந்த பெண்ணான எலிசபெத் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். அவர் தமது 10ஆம் வயதில் கலந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ எழுப்புதல் கூட்டத்தில் திடீரென்று ஒரு மின்னலை போல இயேசு கிறிஸ்துவை குறித்த விஷயங்கள் அவரது மனதில் உயிர்ப்பிக்கப்பட்டு தோன்றின. அமைதியாக மனதின் அடித்தளத்தில் தன் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்தியாவுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு இருதயத்தை தனக்கு தேவன் அளிக்கப் போகிறார் என்பது அப்போது அவருக்கு தெரியவில்லை. ஊழிய அழைப்பை உறுதி செய்து கொள்வதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் வேரா ஸ்டீவன்ஸ். கர்த்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்போ இந்தியாவில இருந்து வந்தீங்க? உங்களை நினைச்சாலே ரொம்ப பெருமையா இருக்குது. தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காகவே உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஆமா, அவங்க சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்குது? சில நாட்கள் விடுமுறைக்காக ஆஸ்திரேலியா வந்தேன் கிரஹாம். இந்தியாவின் குறிப்பாக மயூர்பஞ்ச் என்ன இடத்துல தொழுநோயாளிகளின் சூழ்நிலையை பார்ப்பது மிகவும் வேதனையா இருக்குது. இதோ இந்த போட்டோவை பாருங்க. இது ஜோசியா என்ற ஒரு மலைஜாதி இளைஞன். இவனுக்கு தொழுநோய் ஆரம்ப நிலையில தான் இருக்குது. நோயின் வெளிப்படையான பெரிய அடையாளங்கள் எதுவும் இன்னும் தெரியல. ஆனா அதன் பயங்கர விளைவு தெரிந்ததுனால அவன் தன் குடும்பம் தன்னை ஒதுக்கி வைத்து விட என்றும் தெருவில் தள்ளப்படும் சூழ்நிலை வரும் என்றும் நினைத்தும் மிகவும் உடைந்து போய் இருக்கிறான். இதே போல அநேக தொழில்நோயாளிகள் தேவ அன்பு அறிந்து கொள்ளாமலே இறந்து போறாங்க. இவர்களை பார்க்க மிகவும் பாரமா இருக்குது. தேவன் இன்னும் அநேக மிஷனரிகளை இங்க அழைத்து கொண்டு வர வேண்டும் கிரஹாம். ஓகே கிரஹாம், டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன். See you. ஓகே வேரா, மீண்டும் சந்திக்கலாம். மனசுக்கு மிகவும் பாரமா இருக்குது. அந்த இளைஞன் ஜோசியாவின் கண்கள்ல தெரிஞ்ச அந்த பய உணர்வு என் மனசை மிகவும் கலங்க பண்ணுது. மயூர்பஞ்ச் இடத்தை குறித்து தேவன் ரொம்ப பாரப்படுத்துறத என்னால உணர முடியுது. அடுத்த நாள் காலை தியானத்தின் போது மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் கிரஹாம். 35 முதல் 42 வசனங்களை வாசிக்கும் போது ஜோஷியாவையும் அவனை போலிருக்கும் மற்ற தொழு நோயாளிகளையும் பரிசுத்த ஆவியானவர் கிரஹாமின் மனதில் கொண்டு வந்தார். இந்த பகுதியும் இயேசுவையும் தொழுநோயை குறித்து தானே சொல்லப்படுது. தொழுநோயினால் இந்த மக்களின் உடல் அழிந்து நாசமா போகுது. எந்த மருத்துவ உதவியும் கிடைக்காம மிருகங்களை போல இறந்து போகிறார்களே, அதுவும் முன்பிறவி பாவம் என்றுதான் நினைக்கிறாங்க. இந்த மக்களை ரட்சிப்பதற்காக தானே என் இரட்சகர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் தன் உயிரையே தியாகம் செய்தார். ஜோசியாவும் அவனை போல் இருக்கிறவர்களும் ஒரு மாபெரும் தேவ அன்பை அறிந்து கொள்ளாமலே இறந்து போய் விடுவார்களே, இதை என்னால சகித்துக் கொள்ளவே முடியல. இனி இதை குறித்த பயணம்தான் தேவனின் வாழ்வில் வைத்த நோக்கம். கிரஹாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேரும் முன்னே அவர் 6 ஆண்டுகள் ஒரு எழுத்தாளராக பணிபுரிந்தார். குட் மார்னிங் மேனேஜர். குட் மார்னிங் கிரஹாம், வாங்க. ஒரு முக்கியமான செய்தி உங்ககிட்ட சொல்லணும். நான் வேதாகம கல்லூரியில் சேருவதற்காக வேலையை விட்டு நீங்க போல. நோ கிரஹாம், நீங்க இந்த கம்பெனியில தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீங்க தொடர்ந்து வேலை செய்தால் இந்த கம்பெனியில முதன்மை கணக்கர் அளவு வரை ப்ரமோஷன் பெறலாம். நோ சார், இது முடியாது. ஏனென்றால் தேவன் என்னை வேதாகம கல்லூரிக்கு அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். ஓகே கிரஹாம், உன் மனதை நீ மாற்றிக்கொண்டு திரும்பி வந்தால்
நான் உன்னை மீண்டும் வேலைக்கு எடுத்துக்கொள்வதில் மிகவும் சந்தோஷமடைவேன். நன்றி மேனேஜர். கிரஹாமின் மீது தனிப்பட்ட முறையில் அன்பு கொண்டிருந்த அவரது அங்கிள் பென் கிரஹாமின் முடிவினால் மிகவும் வருத்தமடைந்தார். கிரஹாம், எனக்கு பின் நீதான் என் கம்பெனியின் மேனேஜராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நோ மாமா, முடியாது. தேவன் என்னை இந்தியாவுக்கு சேவை செய்ய அழைத்திருக்கிறார். ஒரு ராஜாவின் மகன் ராஜாவின் வேலையைத்தான் செய்வார். வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை வீசி எறிகிறாய் கிரஹாம். சென்று வருகிறேன் மாமா. உலகமின் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவாயின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். கிரஹாம் குயின்ஸ்லாந்து வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பில் சேர்ந்தார். அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவரது கல்லூரியில் ஒரு மிஷனரி கூட்டம் நடைபெறும். ஹாலி வால்ஹாம் என்கிற பேச்சாளர் இந்தியாவில் உள்ள மயூர்பஞ்ச் மிஷனில் வெரா மற்றும் அங்குள்ள பிறர் மூலமாக தேவன் அங்கு என்னென்ன செய்தார் என்பதை கூறினார். இக்கூட்டத்துக்கு பின் கிரஹாம் மயூர்பஞ்சில் உள்ள எவான்ஜலிக்கல் மிஷனரி சொசைட்டியில் சேர மனு செய்தார். 1965 ஜனவரி மாதம் தனது 24வது வயதில் இந்தியாவின் மும்பையில் உள்ள டாடா நகரம் வந்து சேர்ந்தார் கிரஹாம். புகைவண்டி நிலையத்தில் அவரை வரவேற்க திரு லாபே, திருமதி லாபே, செல்வி வெரா ஸ்டீவன்ஸ், செல்வி அல்கான் ஆகியோர் கூடியிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட் கிரஹாம், பயணம் எப்படி இருந்தது? பிரைஸ் லார்ட் பிரதர், சிஸ்டர்ஸ். பயணம் மிகவும் நன்றாக இருந்தது. கிரஹாம், இப்போது நாம் ராய் ரங்கப்பூர் செல்வோம். கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே தங்கியிருந்து ஒரு உள்ளூர் ஆசிரியர் மூலம் ஒரியா மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் நல்லது மிஸ்டர் லாபே, நாம் செல்லலாம். மிஸ்டர் லாபே, இங்கே தொழுநோயாளிகளுடைய நிலைமை என்ன? நம்பிக்கையின்றி ஆதரவற்று விடப்பட்ட இந்த மனிதர்கள் வீதிகளில் மற்றவர்களிடம் பிச்சைகளையே முழுவதும் நம்பியுள்ளனர். அவர்களை பிடித்துள்ள அந்த தொழுநோய் அவர்களின் உடல் உறுப்புகளுக்கு பரவ அவர்களது உடல் பயங்கரமாக உருமாறி அவர்களது துன்பத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. இங்கே தொழுநோயாளிகள் இல்லம் இதற்கு முன்பாக இருக்கிறதா? எஸ் கிரஹாம், 1895 ஆண்டு மயூர்பஞ்ச் மகாராஜாவால் ஆதரவற்ற மக்களுக்கு மறுவாழ்வு இல்லம் துவங்கப்பட்டது. பின்பு ஆஸ்திரேலிய மிஷனரி செல்விகேட் ஆலன்பி வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஓ, தட்ஸ் நைஸ். அவரது கவனிப்பின் கீழ் இந்த ஊழியம் வளர்ந்தது. அங்கு பணிபுரியும் ஊழியர்களது எண்ணிக்கை அதிகரித்த போது ராஜாவும் பாரிபாடாவில் உள்ள தொழுநோயாளிகள் இல்லத்திற்கு கூடுதல் நிலத்தை வழங்கினார். 1907 ஆண்டு அங்கு ஒரு புதிய மையம் கட்டப்பட்டு இப்போது இருக்கும் பெயர் சூட்டப்பட்டது. ஓகே மிஸ்டர் லாபே, ஒருபுறம் தொழுநோயாளிகளின் சூழ்நிலை இவ்வாறு இருந்தாலும் மறுபுறம் இந்தியாவில் வாழும் நல்ல சூழ்நிலை கொண்ட மக்களையும் காண முடிகிறது. எனிவேஸ், நல்ல முயற்சிகள் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். இவைகள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்துகிறது. தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்வதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதில் அவருக்கு ஆர்வம் அவ்வளவு அதிகமாக இருந்தது. அவரை சுற்றி இருந்த பலருடைய சரீர துன்பத்தை நீக்க கிரஹாம் எவ்வளவு தான் இடைவிடாது பணிபுரிந்தாலும் கூட அவர்களை மூடியிருந்த ஆத்தும இருள் குறித்து தான் அவர் அதிகம் வேதனை அடைந்தார். 1983 வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி கிரஹாம் ஸ்டெயின்ஸுக்கும் கிளாடிஸ் அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. கிளாடிஸ் ஸ்டெயின்ஸும்
தனது 13வது வயதிலே தன் வாழ்க்கையை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர். அதைத் தொடர்ந்த வருடங்களில் மருத்துவ தாதியாக பேறுகால பயிற்சியையும் பயின்றவர். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தன. மூத்த மகள் எஸ்தர் ஜாய், 2வது மகன் பிலிப் கிரகாம், 3வது மகன் திமோத்தி கிரகாம். பிள்ளைகள் மூவரும் தங்கள் பள்ளி படிப்பை தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில் பயின்று வந்தனர். ஹலோ கிளாடிஸ், தேவன் மிகவும் நல்லவர். தொழுநோயாளிகள் சீக்கிரமா குணமடைஞ்சு வராங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய அன்பான பேச்சும் அரவணைப்பும் இயேசுவின் அன்பை உணர வைக்குதுன்னு என்னிடம் கூறி சந்தோஷப்பட்டாங்க கிளாடிஸ். கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? பிரைஸ் காட், ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேவன் நம்மளை முன்குறித்து அழைத்து குடும்பமா தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்யற வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வாழும் நாள் முழுவதும் தேவனுக்காக தாங்க. ஆமா, பிள்ளைங்க வெக்கேஷனுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க தெரியுமா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. வாவ், வெரி ஹாப்பி. பிள்ளைகளை பிரிந்திருப்பது கடினம் தான். எல்லாம் நம்முடைய தேவனுக்காக தானே. ஓகே, அப்ப நாளைக்கு நான் பிலிப்பையும் தீமத்தையும் கூட்டிட்டு மனோகர்பூர்ல நடக்க இருக்கும் கிறிஸ்தவ ஆதிவாசி கூடுகை நடத்தும்படி செல்கிறோம். நீயும் மகளும் இங்க இருக்கும் நோயாளிகளை கவனித்துக்கணும். ஓகே, ஷூர். நீங்க போயிட்டு வாங்க. நானும் எஸ்தரும் இங்குள்ள காரியங்களை பார்த்துக் கொள்றோம். மனோகர்பூர் மக்களை சென்றடைய 3 மலை கணவாய்களையும் சில கரடு முரடான மலை பிரதேசங்களையும் கடந்து செல்ல வேண்டும். அவர் அந்த சிறிய மலை கிராமத்துக்கு செல்ல சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து கடந்த 14 ஆண்டுகளாக வந்து போய் கொண்டிருந்தார். அதனால் அவர் அப்பகுதியில் உள்ள சுமார் 150 சந்தாலின ஆதிவாசி குடும்பங்களுக்கு மிகவும் பழகிய முகமாகிவிட்டார். மனோகர்பூர் குறித்து மற்றும் ஒரு விஷயமும் உண்டு. அங்கு மின்சாரமோ குழாய் தண்ணீரோ மற்றும் எந்த விதமான நவீன வசதிகளும் இல்லை. 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இரவு வேளையிலே நம் மனதை கரைய வைக்கும் சம்பவம் இம்மனோகர்பூர் கிராமத்தில் நிகழ்ந்தது. டாடி, இன்றைக்கு மீட்டிங் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஹாப்பியாக விளையாடினாங்க. அடிக்கடி இங்கே வரணும் போல இருக்குது. எல்லா வெக்கேஷனுக்கும் எங்களை இங்கே கூட்டிட்டு வாங்க டாடி. ஷோர் பிலிப், இந்த பழங்குடி மக்கள் மிகவும் நேசிக்கிறாங்க. நாம் அவர்களிடம் சேவை செஞ்சு அன்பாய் நடந்து கொள்ளும்போது தேவ அன்பை உணர்ந்து கொள்ளுகிறாங்க. நாம் பிறரிடம் காட்டும் உண்மையான அன்பை பொறுத்து இயேசுவின் அன்பு இந்த உலகத்துக்கு தெரிய வருது பிலிப். எஸ் டாடி, நீங்கள் சொல்கிறது மிகவும் உண்மை. டாடி, நிறைய நேரம் ட்ராவல் செஞ்சு டயர்டாக இருக்கு. ரொம்ப குளிராகவும் இருக்கு. ஓகே பிலிப், அப்போ ஒன்று செய்யணும்னா இந்த இரவு நம்ம ஜீப்லேயே தூங்கலாம். மார்னிங் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சரியா? ஓகே டாடி. குட் நைட் செல்லங்களா. குட் நைட் டாடி. Hey.
உடைங்கடா. டாடி என்ன சத்தம்? அம்மா வீட்டை அடிக்கிறாங்க. பயமா இருக்கு டாடி. ஒன்றும் பயமா இருக்கு டாடி. ஏசப்பா, பிள்ளைகளை தேவன் மிகவும் நேசிக்கிறார். அப்பா இருந்து பிடிச்சுக்கணும். டேய், அந்த வைக்கோல என்னடா நெருப்பு மொத்த வைங்கடா. என்னதான் பண்ணா இதோட கதை முடிக்குது. பிடிச்சிக்கோ. பெரிய ஒரு பிரகாஷ் சொல்றீங்க. எனக்கு நமக்கு இறங்கி வருகிறார். என்னால் அதை உணர முடியவில்லை. நான் இயேசுவா கிட்ட போகிறோம். டாடி ரொம்ப எரியுது டாடி. மூச்சுடவே சந்தோஷமா இருப்போம். லோகத்துக்கு போக டாடி. பிள்ளைகளை பெற கொடுக்கும். பிள்ளைகளை காத்துக்கோ. கிளாடிஸ் எஸ்தரை பார்த்துக்கணும். அவங்களை நீங்க பார்த்துக்கணும். டாடி ரொம்ப எரியுது டாடி. கொஞ்சம் வழியை கொடுத்துக்கொண்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வழியெல்லாம் மாறிக்கணும். அந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து வெளியே கொடுக்கலாம். இந்தியா ஆசைப்படுது. படிக்கிறவங்க ஆசைப்படுது. தேசம் ஆசைப்படுது. கிரஹாம் மற்றும் மகன்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனிடம் சேர்ந்ததை அறிந்த கிளாடிஸ் ஆயிரக்கணக்கான ஆதிவாசி குடும்பத்தினர் தங்கள் மார்பில் நடித்துக் கொண்டு தங்கள் பெரிய அண்ணனுக்காக கதறி துடித்தனர். நாம் நம் வாழ்வில் கற்பனை செய்து பார்க்க கூட பயப்படும் காரியத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார் கிளாடிஸ் அம்மையார். கிளாடிஸ் அவர்கள் தன் கணவனையும் மகன்களையும் கொலை செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன். என் சேவை உள்ளே தொடரும். திரும்பி பார்த்தது. இந்த வார்த்தைகள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்திய கிளாடிஸ் அம்மையாரை உலகமே பாராட்டியது. பல பேரின் இருதயத்தை உடைத்தது. அதன் பின்னத்தான் கிரஹாம் ஸ்டெயின்ஸின் தியாகம் இந்த உலகுக்கு தெரிய வந்தது. கிளாடிஸ் அம்மையார் ஒடிசாவின் தொழு நோயாளி மருத்துவமனையில் 2004 வரை சேவை செய்து வந்தார். பின்னர் தன் தாய் நாட்டுக்கு திரும்பினார். 2005 கிளாடிஸ் அம்மையாருக்கு அப்போதைய ஜனாதிபதி பத்மஸ்ரீ விருதை வழங்கினார். 2016 கிளாடிஸ் அம்மையாருக்கு அன்னை தெரசா ஞாபக பரிசும் கொடுத்து கௌரவப்படுத்தினர். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஒடிசா மக்களுக்காக 14 ஆண்டு சேவை செய்து தன்னையே அர்ப்பணித்தார். கிரஹாம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட மிஷனரி மற்றும் உயர்ந்த திறன் கொண்டவர். மொழி பேசும் பழங்குடி மக்களுக்காக பைபிள் மொழிபெயர்ப்பு வேலையை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கல்வி அறிவு, மொழிபெயர்ப்பு, தொழில்நோய் பணி, தேவ ஊழியர்களை உருவாக்குதல்,
தேவாலயங்கள் அமைத்தல் மற்றும் சமூக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரியங்கள் திறம்பட ஈடுபட்டார். ஹெப்ரோன் சர்வதேச பள்ளியில் மிகவும் மதிப்புமிக்க குழு உறுப்பினராகவும் இருந்தார். ஆனாலும் அவர் தனது வேலையை பற்றி ஒருபோதும் பெருமை கொள்ளவில்லை. அவர் ஒலிசாவின் அப்போஸ்தலன் என்று புகழப்படுகிறார். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஒரு கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார். நாம் அதன் பலனை இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். சத்துரு கிரஹாமுக்கு கண்ணியாக இருக்க நினைத்தார். ஆனால் கிரஹாம் ஸ்டெயின்ஸோ சத்துருக்கு கண்ணியாக மாறினார்.